விடுகதையா இந்த வாழ்க்கை, எனது விரல் தன்னை கெடுப்பது போல் அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறியதோ, முட்டு கொடுக்கவும் முடியவில்லை இவனுக்கு இவன் என்று எழுதிய கணக்கு, வெக்கமான சூடு சொரண இல்லராஜ பிரியனுக்கு. சரியான ஜாலியா நாங்க வெளில போனோம், கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு பங்காளியும் கூட வர எனக்கு என்னமோ பட்லர் ஹிட்லர்லாம் ஃபார்ம் பண்ணி ஆர்சிபிக்காக அனுப்புறானோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நீங்க தான் டேய் அது அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு சிஎஸ்கே வெளில போயிடுச்சுடா பங்காளி கோல்ஸ். என்னமோ எங்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க வெளில போயிட்டு நாங்க ஆறாவதுக்கு படிக்க போறோம், அது பண்ண போறோம். இப்படி ராஜ்பிரியா ஃபீல் பண்ண முட்டு கொடுக்க முடியலையே, இதுக்கு மேல என்ன சொல்லி முட்டுக்க முட்டிக்கிட்டு சாவேங்கிறேன் நான். பாரு உங்க லட்சணம் கரண்டே போச்சு. முட்டு கொடுக்க ஏதாவது இருந்தா கொடுக்கலாம். நிம்மதியா இருக்கா? இப்படி முட்டாத்தனமா வைக்கிட்டேன்னா எங்கிட்ட முட்டு கொடுக்குறது. கடவுள் இருக்கான் சார், கடவுள் இருக்காண்டா. 5 கப்பு வாங்கின கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லைண்ணா. தேங்க்ஸ்ரா. எனக்கு ஏன்டா முத்தம் கொடுத்துக்கிற லூஸ் மாதிரி? நீ எப்ப நம்ம டீமோட சேர்ந்தியோ அன்னையில இருந்தா பங்காளி வெளில போக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஜெயிச்சிருவாரு பயத்துல நீ என்னைக்கு வந்து நம்ம கேங்ல சேர்ந்தியோ அன்னைக்கு. அதுக்கப்புறம் ராசிக்காரன் ஒரு பவர் இருக்குடா, கண்ணை போற அந்த பவரை பாடுறா. இல்ல நான் விக்கே கழுத்துனாலும் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கடா. எங்க போறோம் சா? ஒன்னும் இல்லடா, ஹாய் வருதுடா.